நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீ நயினார் நாகேந்திரன் தற்போது தூத்துக்குடி தொகுதியில் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. அவர் திருநெல்வேலி தொகுதியில் இருந்துதான் போட்டியிடுவார் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்த ஒரு நிலையில் தற்பொழுது தூத்துக்குடி தொகுதியில் அவர் போட்டியிட இருப்பதாக அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அவருக்கு தூத்துக்குடி தொகுதியானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் அந்த பகுதி, அதாவது திருநெல்வேலி தொகுதி என்பது பாஜகவிற்கு கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்றே சொல்லலாம். ஏற்கனவே நயினார் நாகேந்திரனுக்கு அங்கே ஒரு பிரபலமான அறிமுகமான ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு. அதனால் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் தான் போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்ட ஒரு நிலையில் அவருக்கு தூத்துக்குடி தொகுதியானது வழங்கப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தூத்துக்குடி தொகுதியில் களம் காண இருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால் அண்ணாமலையை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே போட்டியிடுவார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்றெல்லாம் கூட ஒரு புறம் பேசப்பட்டு இருந்த நிலையிலும் நிச்சயம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பிருக்கிறது என்ற தகவலும் கூட ஒரு புறம் பரவி வந்தது. அதிலும் கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட மிகுந்த வாய்ப்பு இருப்பதாகவும், முக்கியமாக கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்பட்டது. இதற்கு ஏற்றாற் போலவே பிரதமரும் கூட கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்திற்கு மட்டும் இந்த ஆண்டில் மட்டும் 2 முறை சென்று இருக்கிறார். என் மக்கள் பாத யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் பங்கேற்ற பிரதமர் பல்லடத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற ரோட் ஷோ வாகன பேரணி நிகழ்ச்சியிலும் கூட பங்கேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அண்ணாமலை மட்டும் அல்லாது அருகில் இருக்கக்கூடிய நீலகிரி தொகுதியிலும் கூட மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் போட்டியிட இருக்கிறார். இவர் மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு சில நாட்களுக்கு முன்பாக கூட தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இதற்கிடையே அவர் வரக்கூடிய மக்களவை தொகுதியிலும் கூட நீலகிரி தொகுதியில் இருந்து களம் காண இருக்கிறார். நீலகிரி தொகுதி என்பது அங்கே ஆசா திமுக தரப்பில் அவர் போட்டியிட இருக்கிறார். ஏற்கனவே நீலகிரி தொகுதியில் எம்பியாக இருக்கக்கூடிய ஆசா நேரடியாக களம் காண இருக்கிறார் எல்முருகன். அதே போல நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை கோயம்புத்தூரை போன்று பாஜகவுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதி தான் என்ற போதிலும் கூட திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஆசா கடந்த தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒருவர் என்று கூட நாம் சொல்லலாம். அதே போல பார்த்தோம் என்றால் இந்த 9 வேட்பாளர்களினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட இருக்கிறார். அதே போல மத்திய சென்னையில் வினோத் பி செல்வம் களம் காண இருக்கிறார். அவருக்கு முதல் முறையாக அந்த வாய்ப்பானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. வினோத் பி செல்வம் வட சென்னை கேட்டதாக சொல்லப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது அவருக்கு மத்திய சென்னையானது வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏசி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேலூர் தொகுதியில் தான் போட்டியிடுவார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு இருந்தது. அதற்கேற்றாற் போலவே அவருக்கு வேலூர் தொகுதியானது வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏசி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட அமித்ஷா பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஏசி சண்முகத்தினுடைய பங்கு என்பது முக்கியத்துவமான ஒன்றாகவே கருதப்பட்டது. அவருக்கு வேலூர் தொகுதியில் நல்ல மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு அறிமுகம் இருக்கக்கூடிய ஒருவர். இதற்கேற்ற வகையில் புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் இந்த முறை தாமரை சின்னத்தில் வேலூர் தொகுதியில் களம் காண இருக்கிறார். அதே போல கிருஷ்ணகிரி தொகுதியில் நரசிம்மன் போட்டியிட இருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால் பாஜகவை பொறுத்தவரை பாஜக நேரடியாக களம் காணக்கூடிய 20 தொகுதிகளை தவிர்த்து 4 கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றன. அதில் 2 கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளானது இந்த பட்டியலில் இடம்பெற்று இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஐஜேகே கட்சியினுடைய பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் நிற்க இருக்கிறார். அதே போல புதிய நீதி கட்சியினுடைய ஏசி சண்முகம்
வேலூர் தொகுதியில் வந்து நிற்க இருக்கிறார். இந்த 2 கூட்டணி கட்சியினுடைய அந்த பட்டியலும் கூட இதில் வெளியாகி இருக்கிறது. இன்னும் 2 பேரினுடைய பட்டியல் என்பது அடுத்தடுத்த பட்டியலில் வந்து வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழகத்தில் மொத்தம் பாஜக தரப்பில் நிற்க போகக்கூடிய வேட்பாளர்களினுடைய பட்டியல் என்பது வெளியாகும் என்று நாம் வந்து எதிர்பார்க்கலாம். பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவானது 20 தொகுதிகளில் நீங்க இணைப்புல இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். பாஜகவின் முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல், தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.